சோஷியல் மீடியாவில் த்ரிஷா, பார்த்திபன், விஜய் இந்த ஒரு வீடியோ செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கடந்த ஒரு 10 நாளாகவே விஜயை பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் சங்கீதாவை பற்றியும் நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு. ஏதாவது ஒரு செலிபிரிட்டி விஜயோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசினா அவங்க பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுறாங்க. முக்கியமாக டிவிகே பாய்ஸ் அவங்க பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது என்னதான் நெகட்டிவ் சில விஷயம் விஜய்க்கு நெகட்டிவாக சொன்னாலும் அவங்களோட லைஃப்பை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா விஜய் த்ரிஷா மேட்டர் ரொம்ப ஹீட்டாக இருக்கு. இந்த சமயத்தில் பார்த்திபன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ செமையாக ட்ரெண்ட் ஆகி இப்போ பார்த்திபனுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பார்த்திபன் அவர்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அவார்ட் வாங்கிட்டு அதில் விஜயை பற்றியும் பேசியிருக்காங்க, த்ரிஷாவை பற்றியும் பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவும் தன்னோட பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் போட்டு அவங்கள பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ விஜயோட ஃபோட்டோ மேலே இருந்திருக்கு. அப்போ விஜயை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரோட ஃபோட்டோ போட்டால் இங்கே சவுண்டு பயங்கரமாக வரும். ஸோ நான் போய் டீ குடிச்சு வந்துடலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இவர் வெளியே வந்தால் இவருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும். அதே சமயம் அந்த வரவேற்பு பெரிய ப்ராப்ளமாகவும் மாறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது பாராட்டுற மாதிரி பாராட்டியும் திட்ட மாதிரி திட்டியும் பார்த்திபன் அவர்கள் விஜயை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ செம்மையாக ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி பார்த்திபனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தது. ஸோ அதே வீடியோவில் கடைசியாக த்ரிஷா அவர்களோட புகைப்படம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குந்தவையை ஒரு இடத்த குண்டிட்டு இருந்தால் வீட்டிலே குந்தி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வெளியே வரனால் பல பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்டைரக்டாக த்ரிஷா அவர்கள் விஜயோட அன்னைக்கு அந்த திருமணத்தில் வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற விஷயத்த இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இவன் இதை பற்றி பாண்டே அவர்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, பார்த்திபன் இப்படி சொன்னாங்க. கீழே வந்த உடனே நானும் பார்த்திபன் கிட்ட சொன்னேன், இந்த விஷயத்த இந்த குந்தவை விஷயத்தை தவிர்த்து இருக்கலாம், இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாண்டே அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு பிரச்சனை பெருசாக வெடித்திருக்கு. ஸோ இதுக்காக பார்த்திபன் அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. நான் அதை மீன் பண்ணி சொல்ல, எதை மீன் பண்ணி சொல்ல அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. த்ரிஷா அவர்களும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் செமையாக ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு. பார்த்திபனுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு பெரிய வாரே போய் கொண்டு இருக்கு. ஸோ இன்டைரக்டாக பார்த்திபன் அவர்கள் வஞ்சக புகழ்ச்சின்னு சொல்லும்பாரு, இன்டைரக்டாக த்ரிஷா விமர்சனம் செய்து கொண்டும் இருக்கிறாள் பார்த்திபனோட மட்டும் நினைச்சான்னு கேட்டால் பார்த்திபன் மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனி அவர்களோட வீடியோவும் செமையாக ட்ரெண்ட் ஆகியிருக்கு. சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க கூட சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. விஜயை பற்றியும் த்ரிஷா பற்றியும் பேரை மென்ஷன் பண்ணாமல் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது அந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகி சமூக வலைத்தளம் தான் செமையாக ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்துருக்கலாம், எதுக்காக வெளியே கொண்டு வந்து எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சில வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. அந்த ஒரு வீடியோவும் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. சமுத்திரக்கனி அவர்களும் இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்திபன் அவர்களும் பயங்கரமாக டிவிக்கு ரசிகர்கள் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் தாண்டி ஓவியா அவர்களும் செமையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களையும் திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஓவியா அவர்களும் த்ரிஷா விஜய் பற்றி பேசினவங்க. ஸோ இந்த மாதிரி த்ரிஷாவும் விஜயும் பற்றி யார் பேசினாலும், எந்த நெகட்டிவான விஷயம் சொன்னாலும் அவங்கள பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் கிழித்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள். எங்கே போய் முடிய போகிறது, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.